சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சாதாரணமாக இங்கே ஒருத்தர் வந்து உட்காரும்போது ஒரு சின்ன ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஓகே அவர் சொல்கிறது உண்மையாக தான் இருக்குது, இல்லை பொய்யா இருக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். ஆனால் இந்த பையனை பார்த்தா ஒரு நிமிஷத்தில் பயங்கர நல்லவனா தெரியறான், இன்னொரு நிமிஷம் பயங்கரமாக பொய் சொல்கிறான்னு தோணுது. இந்த பையன் நல்லவனா இல்லை கெட்டவனா? என்ன காரணம் சொன்னாலும் அதுக்கு நான் பதில் சொல்கிற தயாராக இருக்கேன் மேடம். அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் மேடம். அவன் மேலே எனக்கு லவ்வும் இல்லை, எதுவும் இல்லை, ஃபுல்லாக சந்தேகம். அவன் எப்படி போனால் எனக்கு என்ன? எல்லாம் நான் சொல்லுவேன், எல்லாம் தான் நான் சொல்லுவேன். ஃபுல்லாக சந்தேகம். அவன் சந்தேகப்படுறான் தான், ஆனால் நிஜமாவே ஒன்று காதலிக்கிறான். மேடம் என்னுடைய பேர் பிரசாத் மேடம். சொந்த ஊர் தருமபுரி மேடம். அதாவது எனக்கு அப்பா இல்லை, அம்மா ஒரு தம்பி மட்டும்தான். என்னை படிக்க வச்சது எல்லாமே எங்கள் மாமா தான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 12th வரைக்கும் படிக்க வச்சாங்க. 12th மேலே டிப்ளமோ படிக்க வச்சாங்க. நான் டிப்ளமோ படிக்க பிடிக்கல, அதனால் நின்றுட்டேன். அதாவது என்னுடைய பரம்பரை தொழில் வந்து ஜாதகம் பார்க்குறது மேடம். தொழில் தெரியுமா? இல்லை தெரியாது, கற்றுக்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? அதாவது எங்கள் மாமா அவங்களே கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க எல்லாருமா ஜோதிஷர்? எல்லாருமே ஜோதிடருங்க. ஆமாம், எல்லாருமே ஜோதிடர் தான். சரி சரி, அவங்க தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதாவது எங்கள் மாமா தெரிஞ்சவங்க மூலிமா என்னுடைய ஃப்ரெண்டு கூட அனுப்பிச்சி வச்சாங்க. சரி, அவங்க கூட போனோம். அவங்க கூட போகும்போது தான் அதாவது வேலூர் பக்கம் மேல்பட்டிங்கிற ஒரு ஏரியா, அந்த ஊரில் சரி அவங்க வந்து தெரிஞ்சவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ போகும்போது பக்கத்து வீட்டில் அந்த பொண்ணு பழக்கம் மேடம். அதாவது ஒரு 4 or 5 days வந்து போனதுனால பழக்கம். அப்படி இருக்கும்போது சரி அவங்ககிட்ட அவங்க வந்து ஷூ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஆம்பூரில். அந்த பொண்ணு வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அந்த பொண்ணு கையில் மொபைல் இருந்தனால அவங்க அம்மா கிட்ட ஏதாவது பேசணுன்னா கூட பொண்ணுக்கிட்ட கால் பண்ணி தான் பேச வேண்டியது இருந்தது. நான் என்கிட்ட நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. அப்போ பழகும்போது சரி நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேன் அவங்ககிட்ட. ஃபஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணும்போதே, இல்லை பிரசாந்த், நான் வந்து ஒரு 3 வருஷமாக ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் லவ் பண்ணல, இப்போ நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி சொன்னாங்க. சரி ஓகே, இப்போ பரவாயில்ல தானே, இப்போ எந்த ப்ராப்ளம் இல்லை தானே. நான் 1 முறைக்கு 2 முறை கேட்டேன், எந்த ப்ராப்ளம் கிடையாது, சும்மா ஏதாவதுனா ஃபோன் ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவான், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படி சொன்னாங்க. தம்பியை படிக்க வைக்கிறதுக்கு தொழிலுக்கு வந்தீங்க, அதை தானே பண்ணணும்ப்பா. அது உண்மையான விஷயம் தான் மேடம். அதாவது படிப்பு எல்லாமே விட்டு வந்துட்டோம். ஒரு ஆறுதலாக அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன். பேசும்போது நான் நல்லா எனக்கு பிடிச்சி போச்சு. அதாவது அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு. சரி நம்ம ஃபேமிலி அம்மாவை பார்த்துக்குவோம், தம்பி பார்த்துக்குங்கிற ஒரு எண்ணத்தில் நான் வந்து அப்படி டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தது. அதாவது கொஞ்ச நாள், ஒரு 15 நாள் கழித்து அவங்க வீட்டில், அதான் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க. பிரசாந்த், இது மாதிரி அந்த பையன் அடிக்கடி எனக்கு கால் பண்ணிகிட்டு இருக்கான், அவனை போய் நான் மீட் பண்ணிட்டு அவன் வரட்டுமா வேணாமான்னு என்கிட்ட ஒரு கொஸ்டினை தான் கேட்டாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கல. சரி எதுக்கு போகணும், ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுறானே, ஏதாவது ப்ராப்ளம் அப்படி கேட்டதுக்கு, இல்லை நான் ஒரே ஒரு முறை மட்டும் லாஸ்ட் டைம் போய் பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் இவங்க போன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க போனாங்க. போயிட்டு காலையில் போனாங்க, ஈவினிங் வந்த உடனே என்ன ஏது இவ்வளோ நேரம் என்ன ஏது அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, அதான் சும்மா பேசிகிட்டு இருந்தாங்க அப்படி சொன்னாங்க. சரி வந்துட்டாங்க, முடிஞ்சு. உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சா? ஆயிடுச்சு மேடம். எப்போ? ஒரு 2 மாதம் ஆகுது மேடம். இந்த சம்பவம் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 2 வருஷம் ஆகும் மேடம். 2 வருஷம். ஸோ இந்த 2 வருஷம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? அதாவது 2 வருஷமாக நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன்.
என்ன அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக அந்த அளவுக்கு நான் கூட கூட அதாவது அந்த பொண்ணுக்காகவே அவங்க ஊரில் அதாவது அவங்க ஊர் பக்கத்தில் அம்மாவெல்லாம் விட்டுட்டீங்க? விட்டுட்டேன்னு கிடையாது மேடம். மாசமானா போவேன் வருவேன், ஏதாவது சம்பாரிச்சா சீட்டு போடுவேன். அவன் தம்பி படிக்க வச்சுட்டு இருக்கான், 3 வருஷம் படிப்பு முடிச்சிட்டான். இப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிட்டான். அந்த அளவு டீப்பாக அந்த பொண்ணு விட்டு வேற எங்கேயும் போக முடியல. வேற எங்கேயும் நான் போகல. ஏன்னா அந்த பொண்ணே கதின்னு சொல்லிட்டு நான் கிடந்துட்டேன். இப்போ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அவங்க வீட்லேயும் தெரிஞ்சிருச்சு எல்லாமே. சரி ஓகே, என்ன இது இந்த பொண்ணு விரும்பிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்களும் மேரேஜ் பண்ணாலும் ஒத்துக்கிட்டாங்க. ஒரு நாள் வெளியே போயிருந்தோம். வெளியே போயிருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் எல்லாமே நான் தான் கற்றுக் கொடுத்தேன். அதாவது அந்த பொண்ணு 10th வரைக்கும் படிச்சிருக்கு. சும்மா நல்லா எல்லாமே கற்றுக் கொடுத்தேன். அந்த பொண்ணு நானே மொபைல் வாங்கி கொடுத்தேன். அந்த மொபைலில் வந்து அவங்க மாமா தான் அந்த பொண்ணுக்கு எல்லாமே பண்ணுறவர். எல்லாமே கல்யாணம் பண்ணி வைக்கிறவர் ஒரு மாமா தான். அவருடைய கேரக்டர் எனக்கு தெரியவே தெரியாது. இந்த பொண்ணு மொபைலேருந்து என்னுடைய ஃபோட்டோவும் அந்த பொண்ணுடைய ஃபோட்டோவும் மாமாவுக்கு செல்லுக்கு போயிருக்கு. யார் அனுப்பிச்சா அப்படின்னு கேட்டேன். யார் அனுப்பிச்சா கேட்டோன்னே நானும் பிள்ளை எங்கள் மாமாவே எடுத்துக்கிட்டாரு. ஃபோட்டோ வந்து என் செல் தான் அனுப்பிச்சிட்டாரு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அனுப்பிச்சது? அந்த பொண்ணு மொபைல் நான் பார்த்தேன் மேடம். பக்கத்தில் உட்காரும்போது மொபைல் மாற்றி பார்க்கும்போது அது மாதிரி இருந்தது. சந்தேகப்பட்டீங்களா அந்த பொண்ணு? சந்தேகப்படல மேடம். நான் கேஷுவலாக தான் மொபைல் நான் எதுக்கு அவங்க மொபைல் எடுத்து நீங்க பாக்குறீங்க? இல்லை, அவங்க என்னுடைய மொபைல் பார்க்குறது என்னுடைய இது என்ன பழக்கம்? இது என்ன பழக்கம் இது? அதான் அந்த அளவு நம்ம பழகிட்டோம். அதனால வந்து சரி நான் பார்க்கும்போது அது மாதிரி இருந்த உடனே சரி நான் கால் பண்ணி கேட்டேன். சரி நீங்கள் வீட்டுக்கு வாங்கப்பா, வீட்டுக்கு நீங்கள் 2 பேர் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டுக்கு போன உடனே அவங்க வந்து வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணு அவங்க மாமா முன்னாடி நீ வேணாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு. எதுக்கு இது மாதிரி ஃபோட்டோ அனுப்புறதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்டிருக்கான், அதனால உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கான். அதாவது அந்த காரியமா நடந்துக்குச்சு அந்த இடத்துல. வேற ஏதாவது இந்த மாதிரி சந்தேகம்னு வேற ஏதாவது பிரச்சனை இருந்ததா? இல்லை மேடம். அதாவது அவங்க அம்மா அவங்கள அந்த பொண்ணு எதுவுமே கண்டிக்கிறது கிடையாது மேடம். நீங்க கண்டிப்பீங்க? இல்லை மேடம். அதாவது எனக்கு முன்னாடி 3 வருஷமா ஒரு பையன் லவ் பண்ணியிருக்கு. என்ன 3 வருஷமா லவ் பண்ணியிருக்கு. 3 முறை ஊட்டி கொடைக்கானல் வெளியே வந்திருக்கு. அவங்க யாரோட? என்னோட வெளியே வந்திருக்கு. பொண்ணு விருப்பத்தோட எல்லாமே செஞ்சேன். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஓப்பனா பேசுங்க. சும்மா ஏதோ சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க. இது இல்லைங்க. லவ் பண்ணீங்க, ஊரெல்லாம் சுத்தினீங்க. ஆமா, சந்தேகப்பட ஆரம்பிச்சீங்க. நீங்க சந்தேகப்படுறீங்கன்னு அந்த பொண்ணு கோவப்பட்டு வேணான்னு சொல்லிடுச்சு. சொன்ன உடனே ஒரு போட்டோ அனுப்பிச்சதுக்காக பிரச்சனை வரல, உங்க சந்தேகம் தான் பிரச்சனை. அவங்களுக்கு அதான் மேடம் பிரச்சனை. அவங்களுக்கு இல்ல, எல்லாருக்கும் அதான் பிரச்சனை. சொல்லுங்க. அதுக்கப்புறம் அதான் சொன்னாங்க, இது மாதிரி வந்து நீ வந்து வேணாம்னு அந்த பொண்ணே சொல்லிடுச்சு. ஒரே வார்த்தையில வேணாம் சொல்லிடுச்சு, நீ போப்பா அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி என்கேஜ்மெண்ட் நடந்தது? அதுக்கப்புறம் ஒரு 5 days நானே கன்வின்ஸ் பண்ணி எல்லார்ட்டையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் கன்வின்ஸ் பண்ண பிறகு அந்த பொண்ணு மறுபடியும் அவங்க மாமா கிட்ட எல்லார்ட்டையும் பேசிச்சு மேடம். பேசின உடனே சரி நீ போய் கூட்டிட்டு வா, உங்க வீட்டில் இருக்கிறவங்களாலே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் எல்லாம் எங்களுடைய என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச பிறகு நான் வந்து வெளியே போயிட்டேன் மேடம். அந்த ஊர்ல இல்லை. சரி இத்தனை வருஷமா இருந்தோம், நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம வெளியே போயிட்டு லாக் பண்ணி வச்சுட்டு வெளியே போனீங்க. அவ்வளவு நாள் சந்தேகம், இப்ப லாக் பண்ணி வச்சுட்டு வெளியே போனீங்க. மேடம் அப்படி இல்லைங்க மேடம். சாதாரணமா ஒரு பொண்ணை லவ் பண்ணா கூட வெளியே இருக்கலாம், என்கேஜ்மெண்ட் ஆனா கூடயே இருக்கணும். நீங்க என்ன பண்ணீங்க? என்கேஜ்மெண்ட் ஆன உடனே விட்டுட்டு வெளியே போயிட்டீங்க. இல்லைங்க மேடம், வேற ஒர்க்கா நான் கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டேன் மேடம். சரி சொல்லுங்க. சரி நான் போயிட்டு ஒரு மாசம் பக்கம் 2 மாசம் பக்கம் நான் வரல மேடம். ஃபோனில் தான் பேசிகிட்டு இருப்போம். அடிக்கடி அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. எதுவுமே பேசாமல் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி நான் ஊருக்கு ஒரு நாள் வந்திருக்கும்போது நான் எங்களுடைய ஊருக்கு தருமபுரிக்கு வந்திருந்தேன். சரி நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி சொன்னேன். வீட்டுக்குன்னா வெளியில் நான் வரேன்னு சொல்லி சொன்னேன். ஒரு 2-3 வாரமாக நான் கேட்டுட்டு இருந்தேன். சரி அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் கேட்டேன். சரி நான் இந்த முறை வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேடம். போகும்போது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்களும் வந்தாங்க. வந்த உடனே அங்கே பக்கத்தில் ஒரு ஏலகிரின்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் எப்போவுமே நான் வெளியே போனால் அங்கே தான் போய் பேசிட்டு ஈவினிங் வருவோம் மேடம். அங்கே போகும்போது அவங்ககிட்ட நான் கேஷுவலாக வந்தோம். இப்போ சொல்லுங்க, எப்படி இருந்தது உங்கள் அவுட்டிங்? என்ன பண்ணீங்க? எதுவும் பண்ணல மேடம். அது அந்த நாளுக்கு முன்னாடி நாள் வந்து எனக்கு எப்போவுமே எனக்கு எஸ்எம்எஸ் அந்த பொண்ணு பண்ண மாட்டாங்க. அன்றைக்கி எஸ்எம்எஸ் பண்ணாங்க. ஏன் எஸ்எம்எஸ் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, சும்மா தான் எஸ்எம்எஸ் பண்ணேன். எஸ்எம்எஸ் பூஸ்ட் போட்டு வச்சுருக்கீங்களா? நான் தான் கேட்டேன். இல்லை நான் எதுவுமே போடலன்னு சொல்லி சொன்னாங்க. நான் நேரில் போன உடனே நான் ஃபஸ்ட்டு பார்த்தது அதுதான். போடலன்னு சொல்கிறாங்க, என்ன எதுன்னு சொல்லி பார்த்த உடனே அதில் எஸ்எம்எஸ் பூஸ்ட்டு 1 வீக்குக்காக போட்டு வச்சுருந்தாங்க. 1 வாரத்துக்காக போட்டிருந்தாங்க. அந்த 1 வீக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு தலைவலி, எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு டேப்லெட் வாங்க கூட காசு இல்லை, ₹1 கூட என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க அந்த எஸ்எம்எஸ் பூஸ்ட் மட்டும் போடுறதுக்கு அமௌண்ட் எதுக்கு வந்துச்சு, எதுக்கு நீங்கள் போட்டீங்கன்னு கேட்டேன். நீங்கள் எதுக்கு வெளியே போனீங்க? ஏலகிரியில் போயிட்டு என்ன செஞ்சீங்க? எப்படி இருந்தது உங்கள் மீட்டிங்? எதுவுமே கிடையாது மேடம். போய் பார்த்தோம், போய் பேசினோம், வந்த அவ்வளோதான். சண்டை போட்டீங்களா? அதுதான் மேடம், அந்த எஸ்எம்எஸ் பூஸ்ட் போடுறதுக்கு எதுக்கு போட்டீங்க? அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா என்கேஜ்மென்ட்க்கு அப்புறம் நீங்க மீட் பண்ணும்போதெல்லாம் சண்டை தான், ஃபோன்ல பேசும்போதெல்லாம் சண்டை தான். அன்னைக்கு தான் மேடம் ஃபோன்ல பேசும்போது அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள் மீட் பண்றேன் மேடம். அப்பவும் சண்டை. காரணம் சந்தேகம்.
அதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயம் இருக்கு மேடம், அதுவும் நான் உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன். சொல்லுங்க. சரிங்களா? இல்லை ஃபஸ்ட்டு 3 வருஷம் அந்த ஃபர்ஸ்ட் லவ் பண்ணும்போதே ஒரு சில விஷயம் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் போயிட்டு வந்தவங்க, எனக்கு தெரியாமல் ஒரு நாள் போயிட்டு வந்தாங்க மேடம். எனக்கு தெரியாமல் அது எப்படி கண்டுபிடிச்சீங்க? அன்னைக்கு நான் என்னைக்குமே வேலைக்கு போகும்போது என்கிட்ட கால் பண்ணிட்டு பேசிட்டு தான் போவாங்க. அன்னைக்கு ஆனால் எனக்கு கால் நல்லா பேசினாங்க, சிரிச்சு நல்லா பேசினாங்க. தம்பி அன்னைக்கு உன்னோட ஆட்டிடியூடே சரி கிடையாதுப்பா. இப்போ என்ன பிரேக் மேடம் எல்லாம் ஆயிடுச்சு? மறைச்சு பேசிருக்கலாம் மேடம், உங்ககிட்ட எல்லாமே ஓப்பனான என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆயிடுச்சு. அவங்க வீட்லயும் வேண்டாம் சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? உங்க வீட்ல? எங்க வீட்டுல வேணாமே வேணாம் சொல்லிட்டாங்க மேடம் ஒரே வார்த்தை. சரி, இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றா? அந்த பொண்ணு வேணாம் தான் மேடம், அந்த பொண்ணு வேணாம் சொல்றதுனால தான் மேடம் நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு வேணும்னு தான் மேடம் சொல்றேன். நீங்க வேணாம் சொல்றீங்க, அந்த பொண்ணு வேண்டாம் சொல்றா. எனிவே நான் அந்த பொண்ணுகிட்டே பேசி பார்க்கறேன். எப்படி இவரை லவ் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட்லலாம் கரெக்டாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா நான் ஃபர்ஸ்ட்ல ஒருத்தரை லவ் பண்ணேன். அவங்க யார் கேசிட்டானாலும் வீட்டில் எல்லாம் தெரிஞ்சிச்சு. எவ்வளவு நாள் அந்த லவ்? அந்த லவ் 3 வருஷம் தான். என்ன வயசு இப்போ? என்ன வயசு உங்களுக்கு இப்போ 22. அப்போ அப்போ என்ன வயசு? அப்போ 18 வயசு இருக்கும். ம், சொல்லுங்க. 3 வருஷம் லவ் பண்ணேன். வீட்டில் எல்லாம் தெரிஞ்சிச்சு. அவங்களுக்குள்ள எனக்கு எதுவுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு சைலண்டாக இல்லை. இவங்க ஜாதகம் பார்க்குறாங்க. ஒரு நாள் வந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு பார்த்தாங்க. அதனால நம்பர் வாங்கினாங்க, பேசினாங்க. பிறகு பேசினாங்க, பழகுனாங்க. அதுக்கப்புறமா லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்க. நான் லவ்லாம் பண்ண மாட்டேன், வேணா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் போதும்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு ஃபீலிங்ஸில் நோட்டில் எழுதி வைப்பேன். அந்த வீட்டுக்கு வந்து ஒரு நாள் நோட் எடுத்து பார்த்துட்டு அவனை அவ்வளோ லவ் பண்ணிக்கிறேன், ஏன் அவனை அவ்வளோ லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அன்னிலேருந்து ஃபுல்லாக வீட்டுக்கு வந்தாரா? எங்கள் வீட்டுக்கு வந்தார். எதுக்கு வந்தாரு? வீட்டுக்கு அதான் இப்படி ஜாதகம் பார்க்குற முறை வீட்டுக்கு வந்தாரு. எப்படி அவருக்கு தெரியும் அங்க நோட் அங்க இருக்கிறது? வீரோ மேல தான் மேடம் சும்மா இருந்தது. வீட்டுல அப்ப யாரும் இல்லையா? வீட்டுல அம்மா இருந்திருப்பாங்க, நான் இல்ல வீட்டுல. அதுக்கப்புறமா போன நோட்ல எடுத்து பார்த்து நீ ஏன் அதெல்லாம் பாக்குறேன்னு நான் கேட்டேன். அதுக்கப்புறமா எப்படி தெரியும் நோட் எடுத்து பார்த்து? அவங்க தான் சொன்னாங்க, அவனு மட்டும் அவ்வளோ லவ் பண்ணியிருக்கிறேன், அதில் எழுதி வச்சுக்கே, என்னையும் அவ்வளோ லவ் பண்ண மாட்டேன்ற, ஐ லவ் யூ அழுறதுக்கு எல்லாமே பிரச்சனை தான். வெளியில் வரலன்னா ரோட்டில் வந்து நீ வரையா நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணுறது. அங்கங்கே ஃபோன் எடுக்கலாம், அங்கங்கே கூட்டிகிட்டு போய் அவங்க கூட வெளியில் போகிறதுக்கே ஃபுல்லாக பயந்துட்டு தான் வெளியில் போவேன், பயந்துட்டு தான் வீட்டுக்கே வருவேன். ஃபுல்லாக ரோட்டில் நிற்க வச்சு ஃபுல்லாக டார்ச்சர் அடிக்கிறான் அவன். ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேன்ற, ஏன் பேச மாட்டேன்ற, ஏன் அவாய்ட் பண்ற, ஏன் அவாய்ட் பண்ணிட்டு வேற ஒருத்தன் ஏன் கூட்டிட்டு போறியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா டார்ச்சர் பண்ணுவோம். அம்மாட்ட சொல்லி அந்த பிரச்சனை அம்மாக்கெல்லாம் தெரியாது. சரி நம்ம லைஃப் தான் நம்மளே தானே இது பண்ணிக்கணும், எப்படியோ நம்ம வாழ்க்கை நம்ம தான் சத்தாலும் சரி இருந்தாலும் சரி இவங்க கூடவேன்னு சொல்லிட்டு நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பிறகு அதுக்கப்புறமா ஒரு நாள் மாமா கூட இது வாட்ஸ்அப்பில் மாதிரி ஃபோன் கொடுத்தான் என்கிட்ட. ஆனால் ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் துப்பட்டா இல்லாமல் இது வரையும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சேன். யாருக்கு? இவனுக்கு தான் அனுப்பிச்சேன். அது மாமா வந்துக்குன்னு நானும் வாட்ஸ்அப்பில் இருக்கா அப்படின்னு இருக்கு அப்படின்னா. ஆனால் வாட்ஸ்அப் சேட் பண்ணிக்கினாங்க. மாமாவும் இறக்கி அந்த ஃபோட்டோ சும்மா எங்களுக்கு சின்ன வயசுலேருந்து வளர்த்தாரு. அவர் போய் என்ன தப்பாக நினைக்குவாரா? அவரும் சும்மா இறக்கினாரு. அவன் ஏன் ஓனி இல்லாத போட்டு அவன் ஏன் இறக்கிறான்னு சொல்லிட்டு படத்துக்கு போனோம். தேட்டரில் படம் கூட பார்க்கல, ஃபோன் நோண்டி வாங்கி 10 தேட்டர்லேயே எங்கள் மாமா ஃபோன் பண்ணி அசிங்கமாக பேசுவான். மாமாட்ட என்ன சொன்னாரு? ஏன் அவன் ஃபோட்டோலாம் நீ இறக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வெளியே போயிட்டு என்னென்னமோ பேசினான். நான் உள்ள உட்காந்து வெளியே போயிட்டு என்னென்ன பேசுறது உனக்கு தெரியுமா? என்ன தெரியும் உனக்கு என்னென்ன பேசினான். அதுக்கப்புறமா நீ பேசணும்னா வீட்டாண்ட வாடான்னு சொன்னாங்க. வீட்டாண்டு வந்து ஃபுல்லாக சண்டை. சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்குறாங்க, என்ன ஏன் நீ சந்தேகப்படுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிரச்சனை ஆயிடுச்சு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. வேணான்னு சொல்லிட்டு நான் எனக்கு வேணாம், ஃபுல்லாக அவன் டார்ச்சர் பண்ணுறான். இவனு ஒரு நாள் கூட எனக்கு பிடிக்கிறதே இல்லை. பிடிக்காம தான் எனக்கு கூட ஊட்டி வந்து கொடைக்கானல் வந்து எல்லாம் ஊருன்னு சுத்திலியா? அதுக்கப்புறமா 50 படம் பார்த்தியா? பிடிக்காம எல்லாமே வந்து ஃபுல்லா டார்ச்சர் பண்ணி வெளியில் கூப்பிடுறது. 100 கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் உங்ககிட்ட வரேன். 100 ரூபாய் இருந்தா போறோம், 200 ரூபாய் இருந்தா போறோம், சம்பாதிக்கிறது, ஊர் சுத்துறது. அதுக்கப்புறமா கூப்பிடுறது, படத்துக்கு நீ வரைய இல்லையான்னு சொல்லிட்டு ஃபுல்லா டார்ச்சர் பண்ணி கூப்பிடுறது. சம்பாரிச்சு வீட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. நான் எங்கன்னா போயிடுனா என் கூடனா போயிடுன்னு சொல்லிட்டு கூடவே சுத்தி இருந்தது. பொறுப்புன்றது இல்லை கொஞ்சம் கூட. ஃபுல்லாக கூடவே சுற்றினுக்கிறது. கல்யாணம் ஒரு வரையும் நான் இங்கே தான் இருப்பேன். 3 வருஷமா லவ் பண்ணி 3 வருஷமா குடியாத்துல இருந்தான். எனக்காகல தான் பண்ணேன். எனக்காக நான் பண்ண எதுக்காக இருந்தேன் குடியாத்துல? என்ன சந்தேகப்பட்டு எங்கன்னா போயிடுவேன். 3 வருஷம் சண்டை தான் போட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் சண்டை தான். எப்பா ஒரு நாள் கூட ஒரு 5 நிமிஷம் கூட ஒழுங்கா பேச மாட்டேன். எதுனா அவன் எதுனா அப்புறம் எதுக்கு என்கேஜ்மென்ட்க்கு ஒத்துக்கிட்டீங்க? எப்பா பார்த்தாலும் கால் வந்து உழுந்துருது. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாமே. நிஜமாவே உனக்கு அவன் மேல பாசம் இருக்கு? அவன்கிட்ட என்ன நல்லது இருக்குமா?
அவங்ககிட்ட என்ன நல்லது இருக்குன்னா நான் கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான், அவ்வளோதான். அதனால ரொம்ப பெரிய விஷயமா? உங்ககிட்ட பாசம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவனுக்கு. பாசம் இருந்தா அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? கண்டம் கூட எல்லாம் சேர்த்து வச்சு பேச மாட்டாங்களே. லவ் பண்ணா லவ் கூட மட்டும்தான் பேசுவாங்க, கண்டம் கூட எல்லாம் பேச மாட்டாங்க. கண்டம் கூட எல்லாமே இது பண்ணி இது வெளியில வேணா ஆனந்தம் விட்டுக்கிறான் ஊர் மேல அனிதா வருவா காசு சம்பாரிச்சு எடுத்துன்னு வருவான்னு கேட்பான். ஃபுல்லா அப்படியெல்லாம் நான் கேட்கவே இல்லை, சும்மாலாம் பேசிட்டு இருக்காது. நானும் சொல்லலாம், ஆயிரம் சொல்லலாம், புரியுதா, போய் சொல்லலாம், சரியா? அப்படிலாம் நான் கேட்கவே இல்லை. கேட்டதை தான் நான் சொல்ல முடியும். பொய்யெல்லாம் எனக்கு நான் இங்க போய் சொல்றதுக்காக வரல, நான் உண்மையா பேசுறதுக்கு வேற தான். பொண்ணுங்களோட அவருக்கு தொடர்பு வந்து வேற பொண்ணு பேசுறானா இல்லையான்னு எனக்கு தெரியாது, சும்மா வெறுப்பேத்துவான். அப்ப அதுதான் உன் மேல அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருக்கான். அளவுக்கு அதிகமான பாசம் இருந்தா மத்தவங்கள கூட கம்பேர் பண்ணி பேசுவாங்களா? மத்தவங்க கூட போயிட்டு ஹேண்டில் பண்ண தெரியல, அது உன் மேல பொசசிவ் ஆயிட்டாரு. அதுக்காக அப்படியா? இதுக்கு ஏலகிரிக்கு பொண்ணு அவங்க பொங்கல்ல இருந்து ஃபுல்லா டார்ச்சர். மாமா கூட எல்லாம் திருப்பதிக்கு போவே, அவன் கூடவே திருப்பதிக்கு எல்லாம் போற, என் கூட வரமாட்டியா? எத்தனை நாள் உனக்கு கெஞ்சின்னு உங்க வீட்டுல அவன் சும்மாவே கூப்பிடாமா? யாரு கூட போன? மாமா கூட போனோம், ஃபேமிலியோட தான் போனோம். எத்தனை நாள் கெஞ்சிட்டு இருக்கிறதுங்கிறத பார்த்த நீயா தானே இப்ப சொன்னேன். எத்தனை நாள் நான் கெஞ்சினேன்? 3 வாரமா நான் கெஞ்சினேன். 3 வாரமா வரலன்னு சொல்லிட்டு அடிச்சாரு மேடம். 2 அதுக்கப்புறமா ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி எங்க இருக்குன்னு சொன்னான். அவங்ககிட்ட இல்ல நான் பிரசாந்த் கூட தான் இருக்கேன் ஏலகிரியில சொன்னது தப்பா மேடம்? நீ அவங்ககிட்ட ஏன் உண்மையா சொல்ற? அப்ப வேற எதுனா பேசுவாங்க. நீ சரி, ஏலகிரியில வந்து உன் போட்டோஸ் பார்த்தேன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்க. ஏலகிரி போட்டோஸ், ஏலகிரியில போட்டோஸ் எடுக்கல மேடம், ஊட்டியில எடுத்தாரான்னு. ஏலகிரியில போட்டோ எடுத்ததே கிடையாதா? நம்ம 2 பேரும் மொபைல்ல கூட எடுத்தது கிடையாதா? சந்தோஷமா இருந்ததே கிடையாதா? போகும்போது எடுத்தது மேடம். இப்போ என்கேஜ்மெண்ட் ஆயிட்டு இருக்கும். சரி, ஓகே. ஒரே டவுட், அன்னைக்கு 2-3 வாட்டி போயிருக்கீங்களா ஏலகிரி? முதல் வாட்டி சந்தோஷமா போனீங்க, என்கேஜ்மெண்ட் ஆன பிறகு சண்டே ஆயிடுச்சு. என்கேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட்ல லவ் பண்ண புதுசுல நல்லா இருந்தது. எப்போ அவன் என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டானோ அப்பத்துல இருந்து எப்ப அவன் என்ன சந்தேகப்பட ஆரம்பிச்சானோ அப்பவே என் லைஃப் போயிடுச்சு. நீங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சு எவ்வளவு நாள்ல சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க? 2 மாசத்துல. 2 மாசம். அந்த 2 மாசம் சந்தோஷமா? அந்த 2 மாசத்துல 2 மாசம் நல்லவரா இருந்தாரு, கரெக்டா? அதுக்கப்புறம் சந்தேகப்பட ஆரம்பிச்சார்ல, அதுக்கான காரணம் என்ன? அந்த நோட் எடுத்து பார்த்ததுல இருந்துதான் இப்படி சந்தேகம் வந்துச்சு. என்னைய இவ்வளவு லவ் பண்றியே? 4-5 மாசம் கழிச்சு உங்க வீட்டுக்கு கேஷுவலா வரும்போது நான் நோட் எடுத்து பார்த்தது. அப்பெல்லாம் நான் வந்ததே கிடையாது உன் வீட்டுக்கு. 2 மாசத்துல நான் வந்ததே கிடையாது உன் வீட்டுக்கு. இப்போ உனக்கு என்னமா வேணும்? எனக்கு அவன் வேணும் மேடம். அவன் ஃபுல்லா சந்தேகப்படுறான், அவன் கூட என்னால வாழ முடியாது மேடம், அவ்வளவுதான். இப்போ நிலைமையை பாத்தீங்களா உங்க 2 பேரோடும்? உனக்கு என்னப்பா வேணும்? மேடம் அவங்க 1008 காரணம் சொல்லி என்ன காரணம் சொன்னாலும் அதுக்கு நான் பதில் சொல்ற தயாரா இருக்கேன் மேடம். அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் மேடம், சரிங்களா? என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். நான் அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும். ஏன்னா அவங்க அவாய்ட் பண்ணதுல ஒரு காரணம் இருக்கு. உங்களுக்கு ஏன் சந்தேகம் வருது? அதாவது நான் ஓப்பனா சொல்லணும்னா இதான் மேடம் நடக்கிறதெல்லாம் இதுதான். சந்தேகம் இல்லாம தான் போன் எடுத்து நோண்டி பாக்குறது, வீட்டுக்குள்ள போயிட்டு டைரி எடுத்து படிக்கிறது. அதுக்கப்புறமா போன் பிஸின்னு வந்துச்சுன்னா அவங்களுக்கு கால் பண்ணி பாக்குறது, அவங்களுக்கு பிஸின்னு வந்தாதான் கம்முன்னு ஆகுறது. இல்லைன்னா நோய், இதெல்லாம் நோய். ஃபுல்லா சந்தேகம். பிரச்சனை வந்தது இல்ல, அப்ப என்னெல்லாம் பண்ணாரு அவரு? அவங்க கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணிட்டு எஸ்எம்எஸ் புஸ்டி எப்போ போட்டோன்னு கேட்டேன். 1 வாரம் ஆச்சுன்னா எத்தனை எஸ்எம்எஸ் போய்க்குது? இல்லை எஸ்எம்எஸ் போகவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போட்டு வாங்கினா அதுக்கப்புறமா 3 எஸ்எம்எஸ் தான் போயிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 எஸ்எம்எஸ் இவனுக்கு தான் போச்சு. ஒரு வாரத்துல நான் யாருக்குமே எஸ்எம்எஸ் பண்ணல. பொண்ணோட மொபைல்ல எவ்வளவு எஸ்எம்எஸ் வெறுப்பேத்தத்தையும் பண்றாங்க மேடம் ஒவ்வொரு விஷயமும். அவனை வெறுப்பேத்து எதுக்கு அப்ப தேவையில்லாம எஸ்எம்எஸ் போச்சு? யாருக்கும் பண்றதுல 3 எஸ்எம்எஸ் தான் ஒரு அந்த 1 வீக்ல நீ கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணியா இல்லையா? கஸ்டமர் கேர் உண்மைதான் மேடம். அவன் போனை வாங்கி நீ பாப்பியாமா? அவன் போன் எல்லாம் தொட கூட மாட்டீங்க. எனக்கு அந்த மாதிரி சந்தேகம் கிடையாது, எதுவுமே கேட்க மாட்டேன். பாசம் இருந்தா தானே கேட்கறதுக்கு. அவன் மேல எனக்கு லவ்வும் இல்லை எதுவும் இல்லை, ஃபுல்லா சந்தேகம். அவன் எப்படி போனா எனக்கு என்ன? சரி, அந்த பொண்ணு இப்போ இவ்வளோ ஓப்பனாக சொல்லிட்டுங்களா மேடம்? இப்போ தான் அந்த பொண்ணு இவ்வளோ அவாய்ட் பண்ணுது மேடம். நல்லா தான் இருந்தது அந்த. சரி, அழகில் நான் அடிச்சல, அடிச்ச பிறகு நான் ரிங்கு எதுக்கு எனக்கு மாத்தேன்? இதுக்கு டார்ச்சர் பண்ணி ரிங்கு போட்டு விட்டான். டார்ச்சர் பண்ணி ரிங்கு போட்டு சினிமா தேட்டர்ல விக்கு ரிங்கு போட்டு விட்டான். 40 ரூபாய் கொடுத்து வாங்கி சும்மா போட்டு விட்டான் அவன். அவன் போட்டுக்கலன்னா சினிமா தேட்டர்ல நான் சிங் பார்த்துவான். தேவையா எனக்கு போடு, அவ்வளவுதான். நான் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. இவன் என்ன இப்படி பேசுறா மேடம்? அப்படின்னா நீ கிஸ் பண்ண மேடம்? சொல்லு பண்ணியா? அதெல்லாம் பிடிக்காத பொண்ணு பிள்ளையா? எதுக்கு மேடம் பண்ணுது? எல்லாமே மேடம் பண்ணுது. இதெல்லாம் இல்ல மேடம், எல்லாமே இப்ப இவ்வளோ ஓப்பனா பேசும்போது நான் எல்லாமே சொல்லிதான் நான் மேடம் ஆகணும். அவாய்ட் பண்ற பொண்ணு இதுக்கு மேடம் அதெல்லாம் என்ன ரொம்ப நல்ல விளையாட்டா, எதுவும் தெரியாத விளையாட்டா உட்காந்து மோதிரம் தானே போடு. அப்படி இல்ல, பண்ண சொன்னியா? அப்படி அப்புறம்
எல்லாம் நான் சொல்லுவேன், எல்லாம் தான் நான் சொல்லுவேன். நீ அவாய்ட், நீ ரொம்ப இது சரிங்கிறது மாதிரி பேசல, அதனால எல்லாமே தான் நான் சொல்லுவேன். அந்த பையனை முட்டாளாக்குற நீ. அந்த அவன் பையனை சந்தேகப்படுறான் தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நிஜமாவே உன்னை காதலிக்கிறான். இங்க வந்து உட்காந்து உன்னை காட்டியே கொடுக்கல. இப்பதான் அவனுக்கு வேற வழி இல்லாம அவன் வாயிலேருந்து வந்துருச்சு. எல்லாமே நடந்திருக்கு. ஒரு முறை 2 முறை 50 முறை 100 முறை எல்லாம் எக்கச்சக்கமாக நடந்திருக்கு மேடம் எங்கள் லைஃப்பில். சரிங்களா? இந்த பொண்ணு அதாவது இப்போ ஒன்றுமே தெரியாமல் ஒரு குழந்தை மாதிரி உட்காந்துட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கு. நான் என்னென்ன இப்போ வந்து விட்டு போயிடுவான் இல்லை அப்படிங்கிறதுனால தான் எல்லாமே நான் சொல்கிறேன். அது கூட சொல்ல மாட்டேன். சரிங்களா? நான் வந்து நீ எங்கே இருந்தால் நல்லா இருன்னு சொல்லிட்டு போகிற கேரக்டர் நான் கிடையாது. சரிங்களா? என் கூட தான் நல்லா இருக்கணும். அதான் நான் சொல்ல வருது லாஸ்ட்டாக. இவ்வளோ நேரம் நான் அந்த பையன் மேலே தான் கோவமா இருந்தேன். ஆனால் அவனுக்கு உள்ள அப்படி ஒரு புகைச்சல் இருக்கு. அப்படி அவன் எல்லா தப்பும் அவன் மண்டையில போட்டான். ரொம்ப ஸ்மார்ட்டுமா. ஆனாலும் இந்த காலத்து பொம்பளை பசங்க இருக்காங்களே, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. பசங்களை போட்டு டார்ச்சர் பண்ணறது. ஒரு பொண்ணுங்கிறதுக்காக சிம்பத்தி கிடைக்கும்னு இப்படி பண்ணீங்க, இப்படி சொல்றீங்க, இவ்வளவு கோவப்படுறீங்க. அவன் எவ்வளவு டார்ச்சர் பண்ணி தியேட்டருக்கு போற நீ? அவன் எவ்வளவு டார்ச்சர், அவனதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எவ்வளவு டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ண அவன் ஏலகிரிக்கு கூப்பிட்ட போவியா நீ? மூளை இல்ல? இது நாள் வரைக்கும் எங்க வீட்டுல இந்த பொண்ணு இன்னொரு பையன் லவ் பண்ண விஷயம் தெரியாது மேடம். ஓகே, ஆனா அவன் சந்தேகத்துக்கு காரணம் இருக்கு. அதை சொல்லி சரி பண்ண முடியறது ஒரு விஷயம். ஆனா அவன் உண்மையா உன்னை காதலிக்கிறான். புரிஞ்சுக்கிற தன்மை இருந்தா என்ன புரிஞ்சுக்கிறது? புரிஞ்சிக்கவே மாட்டேன்றான். புரிஞ்சுக்கிற தன்மை இல்லன்னு 3 வருஷமா உனக்கு தெரியல? 3 வருஷமா ஒரு வார்த்தை கேட்டால தெரியும்ல. அன்னைக்கே சந்தேக பிராணி. இவன் வந்து புக்க வாசிக்கிறான், டார்ச்சர் பண்ணா தெரியும்ல. எதுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண? எதுக்கு மறுபடியும் அவன் கூட ஏலகிரிக்கு போன? எதுக்கு தப்பான விஷயங்கள் எல்லாம் பண்ண? இல்ல அவனுக்கு நம்பிக்கைய கொடுத்த? கன்வீனியன்ஸ்ங்க, கன்வீனியன்ஸ். இந்த கேர்ள்ஸ்க்கு கன்வீனியன்ஸ். ஏன்னா ஃபைனலி அவங்கள்ட்ட ட்ரம்ப் கார்டு இருக்குல்ல, அது என்ன சொல்லுவாங்க, வஜ்ராயுதம் மாதிரி அதை எடுத்துடுவாங்க. நான் பொண்ணு, மொத்தமா பசங்க காலி. இப்போ உங்க வீட்ல என்னமா நடக்குது? என்ன சிச்சுவேஷன்? எங்க வீட்டுல அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அம்மா, இந்த பையனை எவ்வளவு நாளாமா தெரியும்? இப்பதான் தெரியும் எனக்கு. எப்ப நிச்சயம் பண்ணீங்க? இப்பதான் போன மாசம் தான், 2 மாசம் தான் இருக்குது. 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது. இப்பதான் நிச்சயமா சரி கொடுக்கலாம், நல்ல ஒன்று தான் பார்த்து. நல்லவன் எப்படி டிசைட் பண்ணீங்க? அவனே வந்து கேட்டாங்க பொண்ணு, அவங்க வீட்டால. சரி, இந்த பையனை தெரியாது சொல்றீங்க. 3 வருஷமா அவங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். இல்லையே, வரலையே. நீதான் சொன்னீங்க வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு தான் வந்தானே. என்ன அவன் எப்போ? அம்மா ஏன் முறைக்கிற? அவங்களுக்கு பேச தெரியாம பேசினுக்குறாங்க மேடம். எனக்கு அதெல்லாம் தெரியாது மேடம். உண்மையை சொல்றதுக்கு எதுவுமே தெரிய வேண்டாமா? எனக்கு இதெல்லாம் தெரியாது. என்ன தெரியணும்? ஆக்சுவலி என்ன நடந்தது? நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு. இப்ப எதுக்கு வேண்டாம் சொல்றீங்க? என்ன பண்றாரு இவரு? இந்த சண்டைக்கு பிறகுதான் எனக்கு பிடிக்கல. நாங்க கட்டி எங்க அப்பாவும் சந்தேகப்பட்டுதான் 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. நான் சின்ன பொண்ணு கஷ்டப்பட்டு ஏதோ வளர்த்துட்டு இது மாதிரி தான் சந்தேகம் போயிருவில்ல. அண்ணன் மண்டாட்டி வச்சுன்னு அந்த ஆள் விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா இருக்க சொல்லே விட்டு போயிட்டாங்க குழந்தையிலே. நான் எங்கள் அம்மா வீட்டுல தான் நான் கஷ்டப்பட்டு இந்த பசங்களை வளர்த்தேன். ஒன்று கட்டி கொடுத்துட்டேன். இவன் அங்கெல்லாம் போய் அங்க பெரிய பொண்ணுகிட்ட போய் உனக்கு அம்மா இருக்கால? இல்ல மேடம். உனக்கு அம்மா இருக்காளா இல்லையா? அந்த அம்மா முகத்தை பாரு. இல்ல மேடம், ஓப்பனா சொல்றேன். அந்த அம்மா இவ்வளவு வருத்தப்பட வைக்கிறீங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது மேடம். சாட்சி இல்ல மேடம். அவங்க இப்ப ஜஸ்ட் ஒரு 4 or 5 days முன்னாடி நடந்து சொல்றாங்க. உங்க அம்மா ஊர் மேல விட்டு வாங்கி சாப்பிடுறாங்களான்னு கேக்குறோம். இதெல்லாம் எனக்கு தேவை சார். சொல்லு. அந்த அம்மாவை பாரு. எங்க பெரிய பொண்ணு மேடம், அவங்க மேல அவங்க அக்கா வீட்டுல போய் தகராறு பண்ணுவேன். எங்க அக்கா வீட்டுல மட்டும் இல்ல மேடம், என்ன சுத்தி இருக்கிறீங்க எல்லாரும் வீட்லயும். என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி அவ கம்பெனிக்கு வராளா, அவளுக்கு தினமும் போன் பண்ண. அவ வந்து என்கிட்ட தினமும் சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் தான் போன் பண்ணா. நிஜமாவே உனக்கு ஒரு நோய் இருக்குப்பா. முதல்ல அது சரி பண்ணு. மேடம் இல்ல மேடம், நான் அவள்கிட்ட பேச மாட்டேன். இந்த வாரம் இத பாரு தம்பி, அந்த பொண்ணு மேல நீ லவ் வச்சிருக்க. உனக்கு
ரொம்ப 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 நேசிக்கிறேன் அந்த பொண்ணு, அதுல எனக்கு டவுட்டே இல்லை. ஆனா உனக்கு நோய் இருக்கு. நீ வந்து முதல்ல அந்த சந்தேக நோயிலேருந்து வெளியே வா, அதுக்கப்புறம் நான் அந்த பொண்ணு மேடம் பேசுறேன். இல்ல மேடம், எப்பயோ வெளியே வந்துட்டு மேடம். இப்போ என்னன்னா இந்த ஒரு தீபா யாரு? தீபா யாரு? என்ன மேடம்? தீபா யாரு? தெரியலைங்க மேடம். தெரியலைங்க மேடம். நைட்ல எல்லாம் பேசுற தீபாட்ட யாரு? ஃப்ரெண்டுங்க மேடம். தெரியாது சொன்ன? இல்லை மேடம். நைட்ல எதுக்கு பேசுற? 11 மணிக்கு ஏன் பேசுற? இல்லை மேடம், அது வேற காரணம் இருக்கு உங்கள்கிட்ட நான் பேசுறேன். என்ன காரணம்? அவங்க வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவங்களுடைய லவ்வருடைய ஃப்ரெண்டு மேடம் இவங்க. அதாவது நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா, அதனால அவங்கள ஹெல்ப் பண்ண வைங்க இப்படி ஒன்று கன்வின்ஸ் பண்ணி ஹெல்ப் பண்ண வைங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க என்கிட்ட ஃப்ரெண்டுமே நல்லா பேசி நல்லா பழகிட்டு இருக்காங்க. என்ன இந்த சந்தேகப்படுறவங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம் வருதுன்னா அவங்க தப்பு பண்ணறதுனால. இல்லை அவங்க மேடம், தப்பு பண்ணறதுனால தான் அந்த ரெக்கார்டிங் நான் ப்ளே பண்றேன் இப்போ. இல்லை மேடம், அந்த அதுல ரெக்கார்டிங் வேற. அது மட்டும் இல்லை இல்லாம மேடம், இந்த சந்தேகம் ஏன் தெரியுமாமா வருது? உனக்கு சந்தேகம் வருது இல்ல சொல்றல்ல, ஏன்னா நீ தப்பு பண்ணல. அவர் தப்பு பண்ணறதுனால தான் மத்தவங்க மேல சந்தேகம் வருது. மேடம், நான் இது பண்ற just மாதிரி வந்து- அவளும் பண்றாளோன்னு. போடுங்க இல்லை அந்த மேடம், ரெக்கார்டிங் மேடம் போடுங்க. மேடம் ப்ளீஸ் மேடம், இது ஜஸ்ட் இந்த 1 வீக்காக தான். அதுவும் ரெக்கார்டிங் போடுங்க மேடம், அதாவது என்னுடைய ஃப்ரெண்டோடைய லவ்வருடைய ஃப்ரெண்டு மேடம் இவர். இல்லை மேடம், அவருடைய பேசுனதை நான் காட்டிடுறேன் உங்கள்கிட்ட, அது ரெக்கார்டில் இருக்கு. அவருடைய பேசுனது காட்டுறேன். இங்க பாரு, அனிதாவை தான் நான் லவ் எங்களுக்கு உங்க மேல பண்றேன். சந்தேகமா இல்லை இருக்கு மேடம், அனிதாக்காக தான். எங்களுக்கு உங்க மேல மேடம், சந்தேகமா நான் ப்ரூவ் இருக்கு. பண்றேன் மேடம், ப்ரூவ் பண்றேன் எப்படி மேடம். ப்ரூவ் பண்ணுவீங்க? அதாவது அனிதாக்காக தான் இந்த நீங்க 11 மணிக்கு என் போன்ல பேசுறீங்க. இல்லை மேடம், நைட் டைம்ல அப்படி ஒரு பொண்ணுட்ட இல்லை பேசுவாங்க மேடம், இல்லை மேடம், அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு 10 மணி ஷிஃப்ட் தான் வராங்க. வேலைக்கு போயிட்டு 10 மணி தான் வருவாங்க. 10 மணிக்கு மேல தான் எனக்கு கால் பண்ணுவாங்க அவங்க. அப்ப பேசாதீங்க, முடியாது. 10 மணிக்கு நான் போன் இல்லை எடுக்க மேடம், மாட்டேன். அவங்க மேல எனக்கு கொஞ்சம் இதுக்கு நேரில் கூட நான் பார்த்தது கிடையாது மேடம். ப்ராமிஸா நேரில் கூட பார்த்தது கிடையாது. அவருக்காக தான் அவர் கூட நான் நேரில் வர சொல்றேன். நான் அவர்கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி கூட நான் கொடுக்குறேன். சந்தேகப்பட்ட ரொம்ப வருத்தமா இருக்கும். இல்லை மேடம், இல்லை மேடம். வருத்தமா இருக்கா இல்லையா? ஆமா மேடம். அப்ப அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துல எப்படி துடிச்சிட்டீங்க? அப்ப அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? இப்ப தெரியுதா அதோட வேதனை? நீங்க ஃபோன் பண்ணுவீங்க, பொண்ணுட்ட 11 மணிக்கு பேசுவீங்க. அப்போ உங்களை நம்பணும், நாங்க எல்லாரும் நம்பணும். 10 மணி வரை ஷிஃப்ட்டு, ஃப்ரெண்டோட லவ்வரோட ஃப்ரெண்டா தீபா இருக்கா, நீங்க எங்க இருக்கீங்க நல்லா பேசுங்க. சும்மா பேசுங்க தீபாட்ட, பேசுங்க. இப்போ ஷிஃப்ட் எல்லாம் இல்ல, பேசுங்க. ஹலோ தீபா, அவர் மணி உங்களுக்கு கால் பண்ணாருங்களா? மறுபடியும் டிஸ்டர்ப் பண்றாரா? அவர் மணி எதுக்கு இப்போ கால் பண்றதில்ல? மேடம், அதுக்கு முன்னாடி மணி கிட்ட பேசுறேன். இல்லை அதுக்கு. ஹலோ தீபா, நான் சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து பேசுறேம்மா. சொல்வதெல்லாம் உண்மை. ஹலோ மேடம், ஓப்பனாக சொல்லிடுறேன் மேடம். இந்த விஷயம் அதாவது அவர் மணிங்கிறவர் இருக்கார் மேடம். அவர் வந்து அதாவது இவங்களுடைய அதாவது ஃப்ரெண்டு மேடம், ஃப்ரெண்டோடைய லவ்வர் அவர். அதாவது ஃப்ரெண்டுக்கு அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவர் வீட்டில் போயிட்டு நான் ஒரு 2-3 நாளில் அவருடைய அவரும் லவ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க விட்டு போயிட்டாங்க. அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு என்கிட்ட வந்து எப்படியோ ஹெல்ப் பண்ணு, எவ்வளோ நான் என்கிட்ட கேட்டிருக்காரு. என்கிட்ட எவ்வளோ ஹெல்ப் கேட்டிருக்காரு. அவர்கிட்ட எனக்கு ஏதோ ஒன்று ஹெல்ப் பண்ணுங்க, ஏன்னா அவங்களாம் டச்சில் இருக்காங்க. ஏதோ ஹெல்ப் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன வேணா நான் பண்ணுறேன் அப்படி சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. இப்போ கல்யாணம் பண்ணாங்களா இல்லை லவ்வர்ஸா? அவர் லவ்வர்ஸ் தான் மேடம். கல்யாணம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொன்னீங்க. அதாவது அவங்களுடைய பர்சனல் விஷயம் மேடம். அதாவது அவங்களுடைய பர்சனலாக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. யாரு? அவரு என்கிட்ட கேட்டிருக்காரு. யாரு? அதாவது மணிங்கிறவர். மணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அவருக்கு மேரேஜ். சரி, மணிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொருத்தர் லவ் பண்றாரா? லவ் பண்ணல மேடம். பழைய ஃப்ரெண்ட் அவங்க வந்து நல்லா பேசிட்டு இருந்தாங்கன்னா எதுவும் பேசுறது கிடையாது. அவங்களுடைய ஃப்ரெண்டு கிட்ட விட்டு பேசவா சொல்லுங்க, நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். சும்மா இருப்பா, ஏதோ உளறிட்டு இருக்க நீ. மேடம், அவர் மணிக்கு அவர் கால் பண்றேன் மேடம். அவர்கிட்ட மணிக்கும் தீபாக்கு என்ன சம்பந்தம்? அதாவது அவங்க மணியோட இப்போ பேசுன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய ஃப்ரெண்டு மணியோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஃப்ரெண்டு தான் தீபா மேடம். நீங்கள் எதுக்கு தீபாட்ட பேசுறீங்க? அதாவது இவர் கால் பண்ண அட்டன் பண்ணுறது கிடையாது. அவங்க எதுக்கு பேசணும்? மணியோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுட்ட அவர் எவ்வளோ கெஞ்சி பார்த்துட்டாருங்க. எதுக்கு பேசணும்? ஃபோனை கொடுங்க, அவங்களோட ஃபோன் கிடையாது, ஃபோனை கொடுங்க நான் பேசணும். எதுக்கு தெரியல, என்ன எதுங்கிறது தெரியல. பேசணும். அவர் மொத்தத்தில் என்னுடைய இந்த பொண்ணுக்காக தான் நான் பேச வைக்க கூட தயார்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் இறங்குறது அதுதான் மேடம். இப்போ 7 தடவை ஷோ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 7 தடவை தீபா கூப்பிட்டுருக்கா. 7 தடவை
என்ன போய் சொல்றாரு உட்காந்து? கவிதா யாரு? அவங்களாம் தெரிஞ்சவங்க மேடம். அதாவது தொழில் வகையில் அவங்க எதுக்கு அடிக்கடி கூப்பிடுறாங்க உங்களை? இல்லை மேடம், ஜாதகம் பார்த்துருக்கேன் மேடம். நான் ஜாதகம் பார்க்கறதுக்கு எத்தனை வாட்டி கூப்பிடுவாங்க? இல்லை மேடம், அவங்களுடைய அதாவது அவங்களுக்கு நான் பரிகாரம் பண்ணியிருக்கேன், அதனால அவங்க வந்து எங்கிட்ட பேசுறது கூப்பிட்றாங்க மேடம். இந்த பொருள் 2 பொருள் என்கிட்ட இருந்துச்சு. அதாவது 2 பொருளும் 1 ரூபா 2 ரூபா கிடையாது, 5000 ரூபா. தொழில் வகைப்பட்ட விஷயம் மேடம். சரியா? ரொம்ப அதாவது கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல நான் வர வச்சேன். சரியா? இப்ப மேடம் இதெல்லாம் தொழில் விஷயம் மேடம், பர்சனல் தொழில் விஷயம் மேடம். தெரியும் இல்லையா வெங்கடேஷ்? தெரியும் தானே? தெரியும். அவங்க வீட்டுல வந்து இப்ப வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் கொடுக்க வேண்டியது இருந்தது. சரியா? அவங்க அதாவது அவங்களுக்கு வந்து நான் சாதாரணமான இதெல்லாம் நான் பண்ணல. சரியா? அவங்களுக்கு கூட ஒரு சில பொருள் இப்ப நான் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். சரியா? இந்த பொருள் அதே மாதிரி வேற ஒருத்தர் கொடுக்குன்னு சொல்லிட்டு நான் இதை வாங்கி பண்ண வச்சேன். சரியா? அதான் உண்மையா சொல்லணும்னா காசுங்க கட்டணும். இப்ப நான் போய் கட்டி கேரளா நைட்டு கிளம்புறேன் நான். சரியா? அதனால இப்ப நான் வர சொன்னேன். தொழில் கஸ்டமர்ஸ் சரியா? மேடம். நாங்க காசு கட்டணும். ஆனா என்னன்னா 500 கொடுத்துருக்கு இல்லையா, அது மேல மட்டும் ஒரு 500 எப்படியோ ரெடி பண்ணிக்க. சரியா? சொல்ல கேளுங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்ப வந்து இந்த காசு எல்லாமே இது பண்ண முடியும். சரியா? இப்ப நான் வந்து 1 ரூபா 2 ரூபா 5000 ரூபா ஒரு இடத்துல நான் ரெடி பண்ணி இப்ப நான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். சரியா? ஆனா இது வந்து நான் வேற ஒருத்தர் இப்ப வரேன்னு சொன்னாரு. போறதோட எனக்கு அப்படி சொல்லி சொன்னாரு. இருந்தாலும் அதை உனக்கு வாக்கு கொடுத்துட்டேன். சரியா? இப்ப நீ போன் பண்ணல, சத்தியமா சொல்றேன், நீ போன் பண்ணலன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் பாட்டு என்ன கிளம்பிட்டு இருப்பேன். எனக்கு ஞாபகமே இல்ல, மறந்து போச்சு. புரியுதா? அவங்க 5000 ரூபா நான் வாங்கிட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருப்பேன். இப்ப நீ போன் பண்ணதுனால உங்கள்கிட்ட நான் கொடுக்குறேன். சரியா? 500 மட்டும் ரெடி பண்ணிக்க. என்ன ஒண்ணுன்னா, சரியா, என்ன ஒண்ணுன்னா இப்ப நான் அதாவது நான் நைட் 8 மணி தான் கிளம்புறேன்டா. சரியா? நைட் 8 மணி தான் கிளம்புறேன். அதுக்குள்ள நீ ஏதாவது ரூட்ல ரெடி பண்ணிக்க. சரியா? நான் கொடுத்துட்டு நான் போறேன். என்ன கொடுத்துட்டு போறேன், ட்ரெயின்ல வரப்பேன் நானு. சரியா? அதெல்லாம் கொடுத்துட்டு போறேன். மேடம் இதெல்லாம் தொழில் விஷயம் மேடம். என்ன ஏதாவது சொன்னா மட்டும் தான் என்னால பண்ண முடியும். இல்லைன்னா அவரு நான் கொடுத்துட்றேன். இல்லைன்னா சொல்லு, நான் அவருக்கு கொடுத்துறேன். ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப இது பண்ணி நான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு கூட ஒரு 600 கொடுக்குறேன் நான். எப்படி போய் மாட்டிக்கிறீங்க பாத்தீங்களா? நாங்க ஆம்பளை இல்லாத வீடு. ஆம்பளை இல்லாத வீடுனா இன்னும் தைரியமா இருக்கணும். பேசுங்க அந்த பொண்ணுட்ட. ஹலோ, நான் பிரசாந்த் பேசுறேங்க. யாரு? பிரசாந்த். அப்படின்னு யாருமே எங்களுக்கு தெரியும். ஹலோ ஹலோ, நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேம்மா, சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து. தீபா, பிரசாந்த் உங்களுக்கு எப்படிமா தெரியும்? எங்களுக்கு தெரியாது மேடம், அது ராங் கால். அது எப்படிமா தெரியாம நைட்டு 11 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் அவர்கிட்ட பேசுவீங்க? 6 தடவை இப்போ அந்த பையனுக்கு கூப்பிட்டுருக்கீங்க நீங்க. உங்க நன்மைக்காக தான் நாங்க உங்கள்கிட்ட பேசுறோம். நீங்க பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு, அது தெரியுமா உங்களுக்கு? உனக்கு பிரசாந்த் எப்படிமா தெரியும்? என் ஃப்ரெண்டோட லவ்வரோட ஃப்ரெண்டு. அதனால வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி காய்ச்சல் விட்டுருந்தாங்க. யாரு, பிரசாந்தா? ஆமாம், அவங்கள கௌசல்யை பற்றி எல்லாம் கேட்பாங்க. எனக்கு காய்ச்சல் இருக்கும், நான் வந்து எங்கிட்ட எல்லாம் கேட்காதுங்க. எங்கேயும் தெரிஞ்சேன் எனக்கு ப்ராப்ளம் தான் வரும்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சரிம்மா, கௌசல்யா உங்க ஃப்ரெண்டு. அந்த உங்க ஃப்ரெண்டோட லவ்வர் பேர் என்னதுமா? அம்மா எங்களுக்கு தெரியாது, நான் குடிக்கிறதுக்கு போகும்போது சார்ஜ் போட்டு போவேன். அதனால அவங்க வந்து சார்ஜ் போட்டு எடுத்து அவங்க லவருக்கு கால் பண்ணிட்டு அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் கொடுத்துனே இருந்தாங்கம்மா. இத பாருமா, அது வந்து அவங்க வைஃப் கிட்ட எனக்கு சொல்லிட்டேன். தீபா, பிரசாந்தால உங்களுக்கு வேற ஏதாவது தொல்லை இருக்கா? இல்லம்மா. இல்ல இன்னுமே இந்த மாதிரி ஃபோன் கால்ஸ் என்கரேஜ் பண்ணாதீங்க. சரி. அவருக்கு இவர் ஹெல்ப் பண்றாரா, இவருக்கு அவர் ஹெல்ப் பண்றாரா? இதுல ஜோதிஷம் வேற. ஜோதிஷம் எல்லாம் பாக்குறதுவங்க அவ்வளவு ஸ்ட்ரிக்டா, அவ்வளவு டெடிகேட்டடா இருக்கணும். அவங்க தொழில் கத்துக்கிறதுவங்க, தொழில் பண்றதுவங்க. மத்த விஷயத்துக்கெல்லாம் எங்க இந்த டைம் இருக்கும்? மேடம் அப்படிதான் மேடம். ஏதோ பையன் கல்யாணம் ஆகி பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் இன்னொரு பொண்ணை லவ் பண்றானா, அதுக்கு இவன் ஏஜென்ட், புரோக்கர். நீங்க என்ன வேணா கேளுங்க மேடம், இந்த பொண்ணால தான் கூட எல்லாமே எல்லா ஸ்டேஜ்லயும். ஆமா, அந்த பொண்ணு தான் சொன்னா ஏஜென்ட் வேலை செய்யணும். அவர் தான் மேடம் இவங்க மாமா கிட்டலாம் போய் கேட்ட பேசுறாங்க மேடம். அதனால தான் மேடம் அவர் எந்த ஹெல்ப் வேணா பண்ணலாங்கிற ஸ்டேஜுக்கு நான் போயிட்டேன் மேடம். உன்னோட கேரக்டரே சரியில்லைப்பா.
தேவையில்லாத வம்பெல்லாம் வீழ்த்துட்டு இருக்க. ஒழுக்கமா வேலை பண்ணறது இல்ல. மேடம் கரெக்டாக தான் மேடம் 1500 கால் ரெக்கார்டன்ஸ் இருக்கு போன்ல. இந்த பையனோட போன்ல 1500 கால் ரெக்கார்ட். ஆட்டோமேட்டிக்காக கால் ரெக்கார்ட் ஆகுது மேடம் அந்த மொபைல். அதனால தான் மேடம் எல்லா ரெக்கார்ட்ஸ் அப்படி ஆட்டோமேட்டிக்கா கால் ரெக்கார்ட் ஆனாலும் சேவ் பண்ணணும். அப்பதான் சேவ் ஆனாதான் அது நிற்கும், இல்லைன்னா அது அழிஞ்சு போயிடும். இல்லை மேடம் இப்போயே நான் கால் பண்ணுறேன் பாருங்க மேடம், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகுது மேடம். அம்மா உங்க பையன் எப்படிம்மா? எங்கள் பையன் நல்ல பையன்தாங்க. நல்லா எங்கள் அண்ணன் தம்பிங்கெல்லாம் படிக்க வச்சாங்க. நல்லா கரெக்டாக தான் இருந்தான். எங்கள் வீட்டுக்கார் செத்து 13 வருஷம் ஆகுதுங்க. 10 வருஷம் எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணன் தம்பிங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் பசங்க 2 பேர்த்தையும் படிக்க வச்சாங்க. நல்ல ஒழுக்கமாக தான் வளர்த்தாங்க. 3 வருஷம் எங்கள் பையன் நம்பி தனியாக விட்டாங்க. வீடு இல்லை, வாடகை வீடு தான் எடுத்து எங்கள் பையன்தான் பார்த்துக்கிட்டான். நல்லா பார்த்துக்கிட்டான். ஒரு 2 மாதம் ஏதோ சம்பாரித்து வருமானம் கொடுத்தான். என் தம்பியும் படிக்கணும் அப்படின்னு சேர்த்துட்டான் காலேஜ். என்னையும் வேலைக்கு அனுப்பக்கூடாது, நீ மாமனுங்க எப்படி வச்சுருந்தாங்களோ அப்போ நீ வேலைக்கு போகக்கூடாதுன்னு வச்சுருந்தான். அப்புறம் இருக்க போகிற ரூட்டு சரியில்லை. நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க? என்னங்க இந்த கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? ரொம்ப அந்த பொண்ணு இல்லாத நான் உயிரே விட்டுருவேன். ஒன்றை பார்க்கல அந்த பொண்ணு. நான் அந்த பொண்ணை விரும்பும் போது நான் கிளியரா சொல்றேன் கேளுங்க. உங்க பையன் போக்கு சரியில்லை. முதல்ல அந்த பையன் ஒழுங்கா வேலைக்கு போய் கடன் எல்லாம் அடைச்சு உங்களை நல்லா பார்த்துக்கட்டும். அந்த பொண்ணு இப்ப யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டா. நீங்க நிச்சயம் பண்ணியிருக்கீங்கல்ல, இப்படி இருக்கட்டும். அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணாதீங்க. அவன் நல்லபடியா செட்டில் ஆகி அவனோட இந்த ப்ராப்ளத்துல இருந்து அவன் வெளியே வரட்டும். தேவையில்லாத வம்பெல்லாம் இழுத்து விட்டுக்கிறான். அவன் அங்கெல்லாம் வம்பு இழுத்து விட்டுக்கிறான். கடன் வாங்கியிருக்கான். அதெல்லாம் முடியட்டும். அந்த பொண்ணு வெயிட் பண்ணுவா. ஒரு 2 வருஷம் போட்டும். அதுக்குள்ளேயும் மறுபடியும் அவங்களுக்குள்ள அந்த லவ் இருந்ததுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ விட்டுருங்க. பாரு இப்ப தம்பி, நான் நல்லதுக்கு தான் சொல்றேன். முதல்ல அம்மாவை பாருங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. தம்பியை பாருங்க. அப்பாவும் செத்துட்டாங்க மேடம். எங்க அப்பா 1.5 மாசம் ஆச்சு செத்து. இந்த பொண்ணு கேட்டுட்டு வந்த வேட்டு செத்துட்டாங்க எங்க அப்பாவும். இவங்க அப்பாவும் செத்து 13 வருஷம். எப்படி நான் வளர்த்திருப்பேன் இவனை? எங்க அண்ணன் தம்பிங்கள்லாம் இவனை ஒழுக்கம் இல்லாத வளர்த்தாங்களா? 3 வருஷம் தான் பார்த்துக்க சொல்லி தனியா விட்டது. அதுல இருந்து நான் பட்ட கஷ்டம் இவ்வளவுதான் இல்லை இவனால. இந்த பாரு தம்பி, அந்த பொண்ணே உயிர் விடுறாங்கிறான், சாவறாங்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பேசுறது. 24 வருஷம் பெத்து வளர்த்து நான் ஆளாக்கின பையன் 3 வருஷத்துல அந்த பொண்ணு இல்லாத நான். அது அந்த பொண்ணோட தப்பு கிடையாதுமா, உங்க பையன் பண்ணதான் சொல்றேன். நானு என் தம்பி பாருப்பா, நானே எப்படி வளர்த்திருப்பேன். பெரிய குடும்பம் எங்க வீட்டுல. அதெல்லாம் கண்ணு தெரியலைங்க மேடம். நான் அந்த பொண்ணால நான் சாவறேன். வாழ்ந்த அனிதாவோட வாழ்வே இல்லைன்னா நான் சாவறேன்னு சாப்பாடு. அந்த பொண்ணு பேரு அனிதாமா? அனிதாவா? அது கூட உங்களுக்கு தெரியல. இப்போ என்னன்னா அந்த பொண்ணு தப்பு பண்ணிருக்கா. அவ என்ன பண்ணிருக்கணும்? அவன் குணம் தெரிஞ்ச உடனே கட் பண்ணி விட்டுருக்கணும். அப்படியாவது பண்ணிருக்கலாம். அது பண்ணல. பையன் என்ன பண்றான்? பாசங்கிற பேர்ல டார்ச்சர் பண்றான், சைக்கோத்தனமா பண்றான். தேவையில்லாத வம்பெல்லாம் எடுத்து விட்டு. ஆமாங்க, கோவம் வந்து எல்லாம் எடுத்து போட்டு உடைப்பான். இப்ப சாவம் செத்து போறான். அதனாலதான் நான் பயந்து அவன் சொல்றதெல்லாம். அதெல்லாம் கிடையாது. இவனும் ஏதோ ஐட்டம் என்ன பண்றது பயமுறுத்துறதா? பாருமா, பாரு, அம்மா என்ன கஷ்டப்படுத்தாது. இவனோட இந்த நிலைமைக்கு நீயும் காரணம். அவங்க வேலை அவங்க பார்த்துட்டு இருந்தா நான் ஏன் மேடம் இப்படி பாரு? நீ உன் வேலையை பார்த்துட்டு இருந்தேன்னா இந்த மாதிரி ஆயிருக்க மாட்டாங்க. அவங்க ஃபேமிலியும் காமிச்சிட்டு. ஃபேமிலி எல்லாம் நீ இழுக்காத. எதுக்கு அவனோட சுத்தின 3 வருஷம்? அவனை பட்டு 1 மாசத்துல கண்டுபிடிச்சிருக்கலாம். அப்படி என்ன உனக்கு அவசரம்? இத பாருமா, உன்னோட சைடுல இருந்து தப்பு இருக்கு. என்னோட சைடுல இருந்து தப்பு இருக்கு மேடம். இருக்கு, அவ்வளவுதான். இப்போ கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும். நீ அவசரப்பட்டு இன்னொரு கல்யாணம் நீ பண்ணக்கூடாது. யூஸ் அண்ட் த்ரோ எல்லாம் கிடையாது வாழ்க்கை. 3 வருஷம் யூஸ் பண்ணிக்கிறது, என்கேஜ்மெண்ட் பண்ணது, அப்புறம் தூக்கி போடுறது, இன்னொருத்தனை கூட கல்யாணம் பண்ணது. கஷ்டப்பட்டு கூட கஞ்சி. இப்ப 3 வருஷம் கல்யாணம் பண்ணக்கூடாது. நீ பேசாம 10 வருஷம் ஆனாலும் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். விருப்பம் இல்லை. விருப்பமே இல்லை. சொல்லி கொஞ்சம் கூட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். 10 வருஷம் 20 வருஷம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்.
சாவரம் போய் பிடிக்கிறனால வேணாம். இத்தோட நல்ல பையனா ஒழுக்கமா உன்னை வளர்த்து இருந்தா மாமனங்களுக்காவது ஒழுக்கமா வளர்ந்துருந்தா இத்தோட மறந்துடு. இப்படி கல்யாணம் பண்ணா அது சரிப்பட்டு வரும்? சரிப்பட்டு வராதுங்க மேடம். எனக்கே ஒத்து வராதுன்னு சொல்லிட்டேன். அந்த பொண்ணு இன்னுமே ஒத்து வராது. உனக்கு நீ பட்ட இது பையன் தப்பு பண்ணிருக்கான். வேட்டி நீ கல்யாணம் பண்ணிருக்காமா? அதான் சொல்றேங்க மேடம். தப்பு பண்ணிருக்கிறான். எனக்கே பேச்சு கேட்கறது இல்லைன்னு தானே சொல்றேன். என் பேச்சை பெத்ததாய் பேச்சை கேட்கல. 3 வருஷமா நீ சுத்தினதுக்கு இது தீர்ப்பு இந்த இதோட முடியிட்டு அந்த பொண்ணு நீ மறந்துடு. நீ என்ன சொல்ற தம்பி பிரசாந்த்? சொல்லுங்க மேடம். சொல்லு, என்ன பண்ணலாம்? இதுல நான் மீண்டு வரமாட்டேன் மேடம். எனக்கு நல்லா தெரியுது மேடம். மீண்டு வரமாட்டேன்னா என்ன பண்ண போற? எதுவும் பண்ண கோழைத்தனமா இல்ல இதெல்லாம்? கோழைத்தனமா இல்ல? மறக்கிற அளவுக்கு நான் அந்த பொண்ணு நேசிக்கல மேடம். கொட்டமில்ல மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறது, சாப்பிடறது இல்ல. உங்க அப்பா போனப்ப அந்த அம்மா அது சொல்லியிருந்தாங்க வச்சுக்கோ, நீங்க என்ன ஆயிருப்பீங்க? 24 வருஷம் ஆம்பளையே இப்ப வந்து எங்களை என்னையோ என் பையனையோ கண்டுக்காத ஒரு பொண்ணால இப்ப நான் சாவறேங்கிறாங்க. தூக்கி போடுங்கம்மா, உங்க வேலையை பாருங்க. உங்களை பெத்த பாவத்துக்காக இப்படி அனுபவிக்கிறாங்க. எல்லார்கிட்டயும் வீட்டாண்டு வந்து நான் செத்துருவேன், அனிதா வீட்டாண்டே போய் நான் செத்துருவேன், அனிதா வீட்டாண்டே போய் செத்துருவேன். பாருமா, நீ என்ன சொல்ற? நான் சொல்லிட்டேன் மேடம், வேணாம் மேடம். இன்னுமே நீ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணியானா நாங்க சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். புரியுதா? அம்மா வேணும் தம்பி வேணும்னு வந்து நல்ல பையன், உங்க பையன் நல்ல பையன், அதுல டவுட்டே கிடையாது. தப்பான ஒரு வழிக்கு போயிட்டான், திருத்தி கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதான். இது பாருமா, இந்த மாதிரி இனிமே பண்ணாதீங்க. சும்மா சுத்துறது, 3 வருஷம் கூட சுத்துறது, அப்புறம் தூக்கி போட்டுட்டு போறது, இது யூஸ் அண்ட் த்ரோ கிடையாது. புரியுதா? கிளம்புங்க. இந்த பாரு, நீ நல்ல மனுஷனா இருந்தா உன்னோட அன்புக்கு தகுதியான நல்ல ஒரு பொண்ணு உன்னோட லைஃப்ல வருவா. அதுக்கு பொறுமை வேணும். இது பாரு, திருமணங்கிறது வந்து சில்ற விஷயம் கிடையாது. ஏன் சொல்றாங்க 1000 காலத்து பயிருன்னு? எதுக்கு சொல்றாங்க? 2 குடும்பமா சேர்றது விஷயம் இல்ல, 2 மனசுக்கு அவ்வளோ பொருத்தம் இருக்கணும். அதையும் மீறி காஸ்ட் இது எல்லாம் பாதரேஷன் இல்லாம பாரு, அந்த மாதிரி நடக்கணும்னா அந்த அளவுக்கு மனப்பொருத்தம் இருக்கணும். மனப்பொருத்தம் இருந்தா எந்த பொருத்தமே பார்க்க வேண்டாம். அது வந்து அதுதான் தெய்வீகமான காதல். அதோட பாருங்க 0.00001% கூட இங்க இல்ல மேடம். எல்லாம் மைனஸ் மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க மேடம். இருக்கிற உங்ககிட்ட பிளஸ் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும்பா. ஆனா நான் என்ன சொல்றேன், அந்த பிளஸ்ஸ அதுக்கு தகுதியா இருக்கிறவங்கள்ட்ட நீ அதை பயன்படுத்து. அந்த பொண்ணே வேணான்னு சொல்லுது. நீ அவ்வளவு தூரம் பாசம் வச்சிருக்கியானா முதல்ல உனக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. இன்னொரு விஷயம், அந்த பொண்ணுக்கு அந்த அளவுக்கு பாசம் மேல இல்ல. அதுக்கு நீயே தான் சொல்றது. எங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் அத்தான் உட்கார வச்சு சொல்றாங்க, அந்த பொண்ணே வேணாங்கதெல்லாம் உனக்கு நல்ல பொண்ணா நேசிக்கிறதவங்களை விட நம்மள நேசிக்கிறதவங்களை கல்யாணம் பண்ணினா வாழ்க்கை நல்லா இருக்கும். திருந்துவியா? நம்ம தைரியமா இருப்பியா? அம்மாவை பயமுறுத்தாம இருப்பியா? அம்மாட்ட சொல்லு, எனக்கு அந்த உறுதி கொடுத்துட்டு தான் நீங்க இந்த வெளியே போகணும். எங்கள் அம்மாவையும் தம்பி நல்லா பார்த்துப்போம் மேடம். நான் தனியாக தான் இருப்பேன் எப்போவுமே. 5 வருஷம் கிடையாது, இத்தனை வருஷமாக நான் தனியாக தான் மேடம் இருப்பேன். அது பரவாயில்ல, தனியா இருக்கிறது நல்லது. நான் சொல்றேன், ஒரு வகையில நல்லது. தனியா இருக்கிறது ரொம்ப நல்லது. அவனை கட்டாயப்படுத்தி கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க சொல்லாதீங்கம்மா. சரிங்க. அவன் தனியா இருந்துட்டு போட்டோம். சரியா? சரிங்க மேடம். சரி, அம்மா கூட்டிட்டு போ, தைரியமா கூட்டிட்டு போ தம்பி. ஓகே? ஒன்னு சிரிக்கலாமே. சிரிக்கலாம்ல? நல்ல ஸ்மார்ட்டா ட்ரெஸ் எல்லாம் பண்ணின்னு வந்திருக்கல, சரி பார்க்கலாம். கூட்டிட்டு இந்த பையன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்ற பொண்ணை விட இந்த பொண்ணு என்னை ஏமாத்திட்டான்னு சொல்றது ஆண்கள் இப்போ ஜாஸ்தியா இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? பெண்கள் வந்து ஆண்களுக்கு ஈக்குவலாக வளர்க்கப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது, மாடர்ன் திங்கிங்காக இருக்காங்க. ஆனால் ஆண்கள், இந்த பசங்க, அவங்களுக்குள்ள அந்த சின்ன ஒரு ஆணாதிக்கம் ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதிகாரம் பண்ணோம், அந்த பொண்ணு ஒரு ப்ராப்பர்ட்டியாக, தன்னோட ஒரு ப்ரொப்ரைட்டியாக, ஒரு சொத்தாக பார்க்குறாங்க.
அதில் மிஸ்ஹேண்டில் ஆகிடுறது, மிஸ்ஃபயர் ஆகிடுறது. அதுதான் பிரச்சனை. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை